ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமா கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது. பங்குகள வாங்கவோ, விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படுறது இல்ல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுகிட்டு எச்சரிக்கையோட நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம வந்து நிஃப்டி 50ல வந்து இந்த மாசம் எது வந்து இப்ப அப்ல பிரேக் அவுட் குடுக்குற ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். அதுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்ட பாராமீட்டர் என்ன அப்படின்னு சொன்னாக்க, 1 இயர் சேஞ்ச் இன் பெர்சன்டேஜ் எபோவ் தென் நிஃப்டி 50 1 இயர் சேஞ்ச் இன் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம். நீங்களும் இந்த பாராமீட்டர் போட்டு வேற வேற சைட்டுக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னு சொன்னாக்கா, அது வேற ரிசல்ட் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இதுல நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது நிஃப்டி 50ல மாத்திரம் தான் எடுத்திருக்கிறோம். நிஃப்டி 50ல வந்து இன்னும் ஏறாத ஸ்டாக்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னா, அது ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். இதுல இந்த மந்த்து ஜனவரி மந்த்து எதெல்லாம் பிரேக் அவுட் குடுத்து மேல ஏறிருச்சோ, அதெல்லாம் கிரீன்ல இருக்கும். எதெல்லாம் பிரேக் அவுட் குடுக்கக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கோ, நியரஸ்ட் ஃபார்ம்ல இருக்கோ, அதெல்லாம் ப்ளூ கலர்ல இருக்கும். இன்னும் வந்து பிரேக் அவுட்ட நெருங்கவே இல்லாதது ரெட் கலர்ல இருக்கும். அப்ப ஆல்ரெடி ஏறுனத நம்ம வந்து எடுக்கக்கூடாது. கன்சிடர் பண்ண வேண்டியதில்ல. ஆனா, அதுல லோ வேல்யூ ஏதாவது இருந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம். பட் இதுல என்ன பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாக்க, ஏறிட்டு இறங்குதுன்னு வச்சுக்கங்களேன், அப்பவும் இதே மாரி தான் வேல்யூ காட்டும். ஏன்னா, அந்த நிஃப்டி சேஞ்சஸ்க்கு பக்கத்துல வரும்போது. அதனால என்ன ஆகணும், நம்ம சஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்க வந்து நம்ம வந்து டெக்னிக்கலா நம்ம கேண்டில் சார்ட் வந்து என்ன சொல்லுதுங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த வகையில இந்த மாசத்துக்கு இப்ப நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்குன்னு நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கங்களேன், 3 ஸ்டாக்கு ஸ்க்ரீன் அவுட் ஆகுது. ஒண்ணு ஐடிசி, இன்னொன்னு எம்&எம், இன்னொன்னு அல்ட்ரா டெக் இருக்கு. அப்புறம் டாக்டர் ரெட்டி ஒண்ணு இருக்கும். டாக்டர் ரெட்டி. டாக்டர் ரெட்டி ஆல்ரெடி 4% குடுத்துருக்கிறான். அவன் இப்ப தான் மேல ஏறிக்கிட்டு இருக்கிறான்னா ஓகே. கீழ இறங்கிட்டு இருக்கிறான்னா, மேல ஏறிட்டு கீழ இறங்கிட்டு இருக்கிறான்னா நாட் ஓகே. இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த ப்ளூ கலர ஒட்டி மேல இருக்கக்கூடிய ஒண்ணொண்ணா நம்ம செக் பண்ணணும். நான் கிராசிங் செக் பண்ணேன். கிராசிங் செக் பண்ணும்போது மேல ஏறிட்டு இறங்கிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ, அதனால நம்ம அப்ப அத நம்ம வந்து இப்ப எடுக்கல. குவார்ட்டர்ல -2ல -6ல இருக்கிறான். அப்ப இன்னும் மேல ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். நம்ம வந்து செக் பண்ணுவோம். இப்ப நான் செக் பண்ணினது வந்து டாக்டர் ரெட்டி. ஏன் டாக்டர் ரெட்டிய எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, இவங்க வந்து டிவிஎம் ஸ்கோர்ன்னு ஒண்ணு போடுவாங்க. டியூரபிலிட்டி, வேல்யூவேஷன், மொமெண்டம். இந்த 3த்துலயும் கிரீன்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்குன்னு அர்த்தம். அதனால நம்ம வந்து இதுல வந்து ஆல்ரெடி ஏறி இருக்கு. ஏறி இருக்கக்கூடிய ஸ்டாக்க நான் எடுக்க போறதில்ல. ஆல்ரெடி ஏறிருச்சு. அதுல வந்து 3 இருக்கு அப்படின்னு சொன்னா, எடுக்க போறதில்ல. இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ஆயில் அண்ட் கேஸ் இருக்கு பாருங்களேன். 3மே கிரீன்ல இருக்கு. ஆனா ஆல்ரெடி 14% ஏறிட்டான். இந்த மந்த்துக்கு, ஜனவரி மந்த்துக்கு. ஸோ, இப்ப 14% ஏறுனவன் ஃபர்தரா ஏறுவானாங்கிறது நமக்கு டவுட்டு. அதனால அத நம்ம இப்ப எக்ஸ்க்ளூட் பண்றோம். அதுக்கடுத்து 3மே கிரீன்ல இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா, கோல் இண்டியா. கோல் இண்டியா ஆல்ரெடி 7% ஏறி இருக்கிறான். இப்ப ஃபர்தரா ஏறுவானா? அப்படிங்கிறது ஒரு டவுட்டு. நம்ம அத செக் பண்ணிக்கிட்டு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, உள்ள போறதுல தப்பில்ல. அதுக்கடுத்து இருக்கிறதுலயே மினிமமா அ மு 3த்துலயுமே கிரீனா இருக்கக்கூடியது டாக்டர் ரெட்டி 4% ஏறி இருக்கிறான். என்டிபிசி 3த்துலயுமே கிரீனா இருக்கு. 3.9% ஏறி இருக்கிறான். ஸோ, இப்ப இந்த 2 ஸ்டாக்லயும் நம்ம கண்ணு வச்சுக்கணும். எது எதுல? டாக்டர் ரெட்டி அண்ட் என்டிபிசி. இது 3 இந்த 2த்துலயும் நம்ம கண்ணு வச்சுக்கணும். இதுக்கப்புறம் டச் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ஐடிசி, அப்புறம் வந்து மஹிந்திரா. இப்ப ஐடிசியில வந்து வேல்யூவேஷன் ஸ்கோர் கூட இருக்கு. அதனால ஃபர்தரா ஏறுவானான்னு தெரியாது. ஆனா மொமெண்டம் ஸ்கோர் இருக்கு. அக்குமுலேஷன் இருக்கு. அப்போ ஒரு சின்னமா கீழ குடுத்துட்டு கூட மேல ஏறலாம். மஹிந்திரால எல்லாமே வந்து நியூட்ரலா இருக்கு. ஆரஞ்சுல இருக்குன்னா எல்லாமே நியூட்ரலா இருக்கு. அடுத்த ஸ்டேஜ் இவன் மேல ஏறுனான்னா, கிரீனுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
ஸோ, அப்ப மஹிந்திராவ நம்ம வந்து ஹோல்டுல வைக்கணும். மஹிந்திராவ ஹோல்டுல வைக்கணும். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்க, பஜாஜ் ஃபினான்ஸ். இது வந்து அல்ட்ராடெக் இருக்கு. அல்ட்ராடெக்ல வந்து பார்த்தோம்னா, வேல்யூவேஷன் ஸ்கோர் தான் கூட இருக்கு. அப்ப வேல்யூவேஷன் ஸ்கோர் கூட இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, ஃபண்டமெண்டல்ல தான் நம்ம பார்க்கணும். அது ஃபர்தரா ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, மேல ஏறலாம். பட் இது நெருக்கி இருக்கு. மேல ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்குவோம். கரெக்ஷன் வருதா இல்லையாங்கிறத அப்புறம் பார்ப்போம். முதல்ல நம்ம வெயிட்டேஜ் குடுக்கக்கூடியது 3மே கிரீன்ல இருக்கக்கூடியது. அப்ப டாக்டர் ரெட்டி, அ இது வந்து கோல் இண்டியா, டாக்டர் ரெட்டி அண்ட் என்டிபிசி. இது 3த்தையும் நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து டாக்டர் ரெட்டிய நம்ம இப்ப பார்த்துருவோம். இப்ப எங்க வந்திருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப டாக்டர் ரெட்டிய நம்ம வந்து பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம். இதுக்கான வீடியோ இருக்கு. இப்ப நம்மளோட இது பிரகாரம், கேன் பிரகாரம் இது வந்து ஜனவரி மாசத்துக்கு எங்க வருதுன்னு பார்த்தோம்னா, ஜனவரி மாசம் 1ஆம் தேதி ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் இருக்கு. அதுக்கு அடுத்த ட்ரெண்ட் சேஞ்ச் வந்து ஜனவரி 30ஆம் தேதி. இது ஆனுவல பேஸ் பண்ணி. மந்த்லிய பேஸ் பண்ணி டாக்டர் ரெட்டி என்ன பண்ணியிருக்கு, 8ஆம் தேதி, 25ஆம் தேதின்னு இருக்கு. ஸோ, அப்ப இந்த 2மே எஃபெக்ட் ஆகும். இப்படி 2மே எஃபெக்ட் ஆகும்போது, அ ஆனுவலைஸ்டு வரும்போது கொஞ்சம் மாஸாவும், மந்த்லி வரும்போது ஒரு சின்ன இனிஷியேஷனாவும் இருக்கும். இது என்னுடைய புரிதல். இப்ப இது கரெக்ட்டாங்கிறத பார்த்துருவோம். இப்ப ஜனவரி மாசம் 25ஆம் தேதிக்கு இத டேல வச்சுக்கிறோம். ஜனவரி மாசம் 25ஆம் தேதி என்ன பண்ணியிருக்கு, இது 20 இனிமேல் தான் 25 வரப்போதா? இல்ல வந்துருச்சு. 25க்கு வந்து வியாழக்கிழமை. அப்ப வியாழக்கிழமை என்ன பண்ணியிருக்கணும், அதுக்கு முன்னாடி 24ஆம் தேதியே ஏறிட்டு வியாழக்கிழமை இங்க நிக்கிறான். அப்ப 24ஆம் தேதியே ஏறி இருக்கிறான். அப்ப 24ஆம் தேதி 25 ஒரு நாள் முன்ன பின்ன நடக்கும். ஏன்னா, இதுல நம்ம டேட் நம்ம எடுக்கிறோம். ஃபிராக்ஷன்ஸ விட்டுட்டு ஹோல் நம்பர மாத்திரமே எடுக்கும்போது, சில நேரங்கள்ல 1 நாள் முன்ன பின்ன 2 நாளே கூட முன்ன பின்ன நடக்கும். அப்ப இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் வொர்க் அவுட் ஆயிருச்சு. அதுக்கு அடுத்த ட்ரெண்ட் சேஞ்ச் பார்த்தோம்னா, 30ஆம் தேதி இது எஃபெக்ட் வந்து 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இதுல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பிப்ரவரி 12ஆம் தேதி வரைக்கும்னு இப்ப காட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா, இந்த மந்த் முடியும்போது மாத்திரம் தான் எக்ஸாக்ட் டேட் வரும். இப்ப வந்து இந்த டேட்ட நம்ம சேர்த்து வச்சுக்குவோம். ஸோ, இப்ப எப்படி இந்த இடத்துல 2 டேட் இருக்கோ, அதே மாரி இந்த 2 டேட் இருக்கு. இந்த 2 டேட்ல இது எவ்வளோ தூரம் ஏறப்போது? மேல வந்து அந்த ஹைய பிரேக் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, அடுத்த ஸ்டேஜ் வந்து ஃபிபனாசில நம்ம வந்து 1.618 வந்து ரூ. 6,460 இருக்கு. இத டச் பண்ணுமா? பண்ணாதா? இல்ல இந்த இடத்துல இப்படி வந்துட்டு திருப்பி மேல ஏறப்போகுதா? இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. இது டேல வந்து இந்த இது வந்து இப்படி இருக்கு. இப்ப இத வந்து என்ன பண்றோம், 25ஆம் தேதிய டெலீட் பண்றோம். இது வந்து மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த கேண்டில் வந்து பெருசா மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இப்படி இருக்கிற பட்சத்தில பார்த்தீங்கன்னா, இது 2ம் கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கா? ஈக்குவலா இருக்கு. 50% உடைச்சு கீழ இறங்கல. இப்படியே மேல இருக்கு. அப்ப அடுத்து ஒரு ரெட் ஃபார்ம் ஆச்சுன்னா, கொஞ்சம் பெருசா ஃபார்ம் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஃபீல். இது வந்து கண்டிப்பா நடக்கும்னு நான் சொல்லல. நான் எதிர்பார்க்கிறது ஸ்பெகுலேஷன் தான். நான் சொல்றதுங்கிறது அ ஒரு லெசனா எடுத்துக்கங்க. நான் எப்படி அனலைஸ் பண்ணியிருக்கிறேங்கிற லெசனா எடுத்துக்கங்க. உங்களுக்கு கன்வின்சிங்கா இருக்கு. நீங்க உங்களுடைய அனாலிசிஸ் போடுங்க. கன்வின்சிங்கா இருக்கான்னு பாருங்க. மண்டே அண்ட் டியூஸ்டே 30த் உண்டான மார்க் எப்படி போகுதுன்னு பாருங்க. அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் போற மாரி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்தீங்கன்னா, ப்ராஃபிட் புக் பண்ணிக்கங்க. இத தாண்டி இது உடைச்சு மேல போகுமா அப்படின்னு சொன்னாக்க, போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, நமக்கு வந்து 19ஆம் தேதிக்கு தான் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயி கீழ இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கும்போது, நீங்க வந்து இந்த இத டச் பண்ணிருச்சுனா ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. இல்லாட்டி இதுக்கும் மேல 1 வாரம் ஏறுறேன் அப்படின்னு சொன்னா 2.618 7200க்கு மாஸ் புல் எடுக்குறானாங்கிறத பார்ப்போம். இப்ப மாஸ் புல் எப்ப எடுப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இடத்த நம்ம கொஞ்சம் இந்த இந்த டேட்ட வந்து நம்ம டெலீட் பண்ணிக்குவோம். இந்த டேட் 25 இது 30 இந்த 2 டேட்டையும் இப்ப டெலீட் பண்ணிக்கிறோம். இந்த 2 டேட்டையும் டெலீட் பண்ணிட்டோம்னா, ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் இங்க கிளியரா பிக்சர் கிடைக்கும். எப்ப வந்து ஒரு மாஸ் புல் ரன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த டன்ஜன் சேனலோட ஹை அண்ட் லோ வந்து நெருங்கி வரும்போது, ஒரு மாஸ் புல் வந்து பெரிய புல்லா கிடைக்கும். இங்க கொஞ்சம் க்ளோஸரா வந்திருக்கா? க்ளோஸரா வந்துட்டு மேல உடைக்கும்போது, ஒரு பெரிய புல்லா கிடைக்கும்.
இந்த இடத்துல குளோசரா வந்திருக்கா? குளோசரா இது குளோசர் கிடையாது. அ ஆனா இந்த இது மேல உடைக்கும்போது ஒரு புல் கிடைச்சிருக்கு. இதுவும் க்ளோஸ் கிடையாது. ஆனா அது மாரி க்ளோஸா வரும்போது, மேல உடைச்சுச்சு அப்படின்னு சொன்னா இப்ப இந்த இடத்துல இது வந்து ஒரு க்ளோஸ்ன்னு சொல்லலாம். மேல உடைச்சுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய புல் கிடைக்கணும். ஆனா இது கொஞ்சமா ஏறிட்டு அந்த இடத்தோட திரும்பிட்டான். இப்படி இருக்கு. அதனால இது ஒரு பெரிய புல்லா ஆகப்போகுதா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஏற்புடையதா இருக்காங்கிறத பார்ப்போம். சரி இப்ப ஆனுவல் டார்கெட் என்னது? ஃபர்ஸ்ட்டு டார்கெட்டே வந்து ரூ. 6,900. மந்த்லில ஃபர்ஸ்ட்டு டார்கெட் என்ன செய்யுது? 6,100 ரூ. 6,200 6,620 இதுல எது பக்கத்துல இருக்கு? ரூ. 6,400 இருக்கு. அப்ப 6,260, 6,600 இந்த 2 ரேஞ்சுக்குள்ள ஏதோ ஒரு இடமாவோ, இல்ல அதையும் உடைச்சு ரூ. 6,900க்கு போகப்போதா? இல்ல ரூ. 7,200 இதில பார்த்தீங்கன்னா, ரூ. 7,300 ரெசிஸ்டன்ட் 2 நமக்கு காட்டுதா? இந்த ரெசிஸ்டன்ட் 2க்கு ரூ. 7,200 இந்த ரெசிஸ்டன்ட் 2க்கு இங்க போயிட்டு ரூ. 7,300 போயிட்டு ரூ. 7,200 இறங்க போகுதா? இல்ல 7,200 டச் பண்ணிட்டு கீழ இறங்க போதாங்கிறது நமக்கு தெரியாது. அதையும் உடைச்சு மேல போச்சுன்னா, மேலவும் போகலாம். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இதோட பிஇ வந்து ரேஷியோ கூட இருக்கு. இங்க நம்ம போட்டு பார்ப்போம். டாக்டர் ரெட்டி அதோட பிஇ ரேஷியோ என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். பிஇ ரேஷியோ வந்து 19 இருக்கு. இன்னும் 25 தொடல. ஆனா, கிரஹாம் நம்பர காட்டிலும் 1.81 கூட இருக்கு. இது வந்து 1.36 வந்துருச்சு. ஸோ, இப்ப இது 2த்தையும் கன்சிடர் பண்ணும்போது இது ஓவர் வேல்யூடு. அதனால ஃபர்ஸ்ட் டார்கெட்டோ, இல்ல செகண்ட் டார்கெட்டுக்கு முன்னாடியோ இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருந்தா ரூ. 6,900 செகண்ட் டார்கெட்டுக்கு முன்னாடியே இறங்குதுன்னா ரூ. 7,200 இதுதான் 6,600 அண்ட் 7,200ன்னு காட்டிக்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல இந்த ஒரு 15 நாள் காலகட்டங்கள்ல எவ்வளோ தூரம் ஏறுது? எவ்வளோ தூரம் இறங்குது? இல்லாட்டி எவ்வளோ தூரம் இறங்குது? கீழ உடைச்சு ட்ரெண்ட் சேஞ்சுன்னு தான் நம்ம சொல்றோமே தவிர்த்து, கண்டிப்பா அப் ட்ரெண்டுன்னு நம்ம சொல்லல. சரிதானுங்களா? ஆனா இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நல்ல நேரோவ் ஆயிருச்சு. அந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர், இந்த ப்ளூ கலர். இது நேரோவ் ஆயிருச்சு. மேல உடைச்சுச்சுன்னா, ஒரு மாஸ் புல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கீழ உடைச்சாலும் அதே அளவுக்கு மாஸ் அ ஃபால் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இத கொஞ்சம் கண்ணு வச்சுக்கங்க. மூவ்மெண்ட்ட பாருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இருக்கோ, அந்த அளவுக்கு நீங்க ட்ரேட் எடுக்கிறதா இருந்தா எடுத்து பாருங்க. அ ப்ராஃபிட் எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அ யாரும் வந்து லாஸ் ஆகணும்னு மாத்திரம் நம்ம இன்டென்ஷனலா யாரும் லாஸ் ஆகணும்னு பண்றதுக்கு இல்ல. பட் கான்ஃபிடென்ட் இல்லைன்னா எந்த ட்ரேடும் நம்ம வேடிக்கை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுக்கிறது தான் நல்லது. அதனால கான்ஃபிடென்ட் இல்லைனாக்க என்ட்ரி எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ, அப்ப இது உடைக்க போகுதா இல்லையா? அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து பார்ப்போம். ஏன்னா ரொம்ப நேரமா, ரொம்ப காலமா கிட்டத்தட்ட டிசம்பர் மாசத்துலேருந்து இவன் இதே ரேஞ்சில தான் சுத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறிக்கிட்டே இருக்கிறான். அதையும் நம்ம வந்து ஒத்துக்கணும். ஸோ, அப்ப இத பார்த்து எடுத்துக்குவோம். ம் எப்படி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு ஏத்த மாரி எடுத்துக்கங்க. நம்ம டேட் சொல்லியிருக்கிறோம். 25 ஜனவரி, 30 ஜனவரி, 12 பிப்ரவரி அண்ட் 19 பிப்ரவரி. அ இதுல வந்து ஆனுவல் டேட் மாத்திரம் தான் வந்து பிப்ரவரிக்கு உண்டான டேட்ல நம்ம இது எடுக்கிறோம். ஜனவரி, பிப்ரவரியில. மாசத்துக்கு உண்டான டேட்டு இது வந்து முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா, இந்த மாசம் 31ஆம் தேதி முடியும்போது தான் நம்ம சொல்ல முடியும். தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி நண்பர்களே!